ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்திருக்கோம். ஏன்னா முன்னாடிலாம் எங்கள் ஆயா இருந்தாங்க, இப்போ இல்லை. மே மாதம் அப்போது இறந்துட்டாங்க. அதனால் இந்த வீடு கவனிக்க ஆள் இல்லாமல் பாம்பு அணில் எல்லாம் அதது இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அடிக்கடி இங்கே வந்துட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ. ஆனால் இந்த தோட்டத்தை ஃபுல்லாக காமி. எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செடி கீரைலாம் போட்டிருக்கோம். அந்த குப்பையோடு கொஞ்சமாக குப்பையை ஒதுக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்து போட்டிருக்கோம். அதெல்லாம் என்னென்ன செடி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கெல்லாம் அதிகமாக என்ன விதை போட்டோன்னு எங்களுக்கே ஞாபகம் இல்லை. எல்லாமே வளர்ந்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட 2012 மாடி தோட்டம் வச்சுருந்தோம். அப்போ கீரை அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இங்கே எல்லாத்தையுமே முளைய வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதை பார்க்குறோம். இது என்ன செடின்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாவக்காய் போட்டோமா இல்லை சொரக்காய் போட்டோமான்னு ஞாபகம் இல்லை. நிறைய விதை போட்டோம். இதில் இங்கே ஒன்று முளைஞ்சிருக்கு. அதோட இங்கே போட்டதெல்லாம் இன்னும் முளையவே இல்லை. இங்கே வேறு தண்ணி ஊற்றுறதுக்கு வேறு ஆள் இல்லை. மழை பெஞ்சு அதுவாக முளைக்கிறது தான். இது ஏற்கனவே கோழிலாம் வளர்த்துருந்தோம். அதனால் இந்த கொட்டை இப்போ கொஞ்சம் பாழடைஞ்சு இருக்குது. நம்ம இங்கேயே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கோழிலாம் வளர்க்கலாம். எப்படி ஆகும்னு தெரியல. ஃப்யூச்சரில் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கோம். ரெண்டு விதை போட்டோம், ஏதாவது ஒன்று முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா ரெண்டுமே முளைச்சிருக்கு. ஏதாவது ஒன்று முளைச்சா கூட. இதுவும் என்ன கொடி வகை தான் போட்டோம். கொட்டாயில் ஃபுல்லாக படர்ந்துக்கிற மாதிரி கொடியிலையே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால கொடியில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் சந்தையில் வாங்கிட்டு வந்தோம். வடலூர் சந்தையில் இந்த சாமந்தி கன்றுலாம் வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த சந்திலையும் போட்டிருக்கோம் ஃபுல்லாக விதை. இந்த சந்தில் போட்டு அதுவும் கொடியாக தான் போட்டிருக்கோம். அதை மடிஞ்சு போயிருக்குது வேறு. அது உள்ளே போய் தண்ணி ஊற்றவே முடியல. இது ஃபுல்லாக சந்தையில் வாங்கி வந்தது. எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. இதெல்லாம் யார் நட்டு விட்டான்னு சொல்லிட்டு சொன்னோம்னா எங்கள் அண்ணன் பையன் சரவணாவேல் தான் நட்டு விட்டுருக்காரு. நல்லா வளர்ந்துருக்குது. இது நான் நட்டேன். இது முல்லை செடி நட்டது. காஞ்சி இலையெல்லாம் கொட்டிடுச்சு. இது வருமா வராதான்னு தெரில. யாருன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது கனகாம்பரம் செடி. கனகாம்பரம். அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு நிமிஷம் இருங்க, டிராக்டர் போகுது. மூணு விதைய போட்டு விட்டுக்கிறாங்க. அதாவது இது எல்லாமே நான் மட்டுமே நடலை. என் பையன், சித்தி பையன் சக்திவேலு, சுகந்தன், எழிலரசி, சரவணவேலு எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலையை பண்ணதுனால இதெல்லாம் கத்திரி செடி. கத்திரி செடி விதை போட்டது கிடையாது. நாத்தா சந்தையில் வடலூர் சந்தையில் போன வாரம் வாங்கிட்டு நட்டது. கனகாம்பரம்லாம் நல்லா முளைச்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் இது தண்ணி ஊற்றி இப்போ மழை நாள் தான் வந்துடும் நல்லான்னு நினைக்கிறேன். இதுவும் வந்துருச்சு. இதுலேயும் 3 கன்று இருக்குது. இதெல்லாம் தனியாக எடுத்து நட்டோம்னா வருமானு சொல்லுங்கள் கமெண்டில். அதேமாரி தனியாக எடுத்து கூட நட்டு விட்டுறலாம். இதுவும் கத்திரி செடி தான். இது கத்திரிக்காய் செடி. அதாவது ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். நிறைய இன்னும் குப்பை பாட்டிலோடு. இந்த பக்கம் இந்த பக்கத்தில் எல்லாருமே இங்கே கொஞ்சம் குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் உக்காந்துட்டே இருப்பாங்க இங்கெல்லாம். அதனால் இங்கே குடிச்சிட்டு இந்த பக்கம் பாட்டில் போட்டுடுறாங்க. இங்கே ஒரு கோயிலும் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது.
அதெல்லாம் பால்லாம் விழுந்துச்சுன்னா என்னடா பக்கம் ஏறி வந்து எடுக்கிறாங்கன்றதுனால இங்கெல்லாம் முள் போட்டு அது கொஞ்சம் இதுவாகவே வச்சுருக்கோம். இந்த பக்கம் ஏறினா ஆளுங்க வந்துடுறாங்கன்றதுனால. இப்போ நம்ம ஆள் வேற இல்லையா, நம்ம இங்கேயே இப்போ வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஈஷா இதுவில் மண்காப்போம் இதுவில் வந்து இப்போ மீட்டிங்கு 17 அன்னைக்கு வச்சாங்க. அங்கே ஸ்டாலில் வாங்கினது இது வந்து வெட்டி வேறு. இது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா எடுத்து ஒரு சாக்கில் போட்டு 25 கிலோ பை சாக்கில் போட்டு இது வளர்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து வசம்பு. வளருமான்றது தெரில, எல்லாமே காஞ்சி போய் தான் இருந்துச்சு. அப்படியே வாங்கின்னு வந்துட்டோம். வாங்கின்னு வந்து மறுநாளே எல்லாத்தையும் நட்டாச்சு. அப்புறம் வேறு என்ன வாங்கணுன்னா இதோ லெமன் கிராஸு வாங்கணும். பார்த்தீங்களா, லெமன் கிராஸ் நேற்று வந்து என்ன பண்ணுச்சு, இது நல்லா தான் இருந்ததுங்க. நேற்று குரங்கு வந்தது. குரங்கு வந்து இப்படி இப்படி போட்டு பிரித்து அதை அவ்வளோவா இப்படி, அதாவது நீட்டாக அழகாக இப்படி இருந்ததை இப்படி பிரித்து போட்டு அது மேலே உக்காந்துருது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. அது என்ன போய் துரத்தோம்னா நம்மளே எதிர்த்துக்குன்னு முறைச்சிக்கின்னு வருது. இது திப்பிலி செடி, இதுவும் காஞ்சி போயிருக்கு. இது எப்படி வளருமான்றது தெரில. இப்படி தான் கொடுத்தாங்க. மற்றபடி இங்கே ஒரு 2 தென்னங்கன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கேபிஎஸ்ஸாக இன்ஸ்டாவில் பார்த்து தான் இதை ஆர்டர் பண்ணது. கொடி ரோஸுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பார்த்து இதை ஆர்டர் பண்ணோம். இந்த செடி ஒரு 6 செடி, ஒரு தென்னங்கன்று, இது ரெட் கலர் கொடி ரோஸு, அது வந்து ஒயிட்டு, இன்னும் பூ எதுவுமே மொட்டே வைக்கல. இதுதான் டவுட்டாக இருக்குது. இதுவும் கொடி ரோஸு தான், டபுள் கலரில் இருக்குது. இது வந்து செடி ரோஸு. இது இன்னும் எதுவுமே இடம் பார்த்து இன்னும் வைக்கல. இதெல்லாம் இடம் பார்த்து வைக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் இருந்து ரோஜா கிளைய எடுத்துன்னு வந்து பதியம் போட்டு வச்சுருக்கோம். சூப்பராக முளைஞ்சிருக்கு இதெல்லாம். இது வந்து மாயன் கீரைன்னு சொல்லிட்டு மண்காப்போம் இதுலேயே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இதுவில் நடந்தது. காம்பவுண்டில் 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடந்தது, முந்தானத்து. அதில் வாங்கிட்டு வந்தது இதுதான். இதுவுமே மாயன் கீரை இதுதான். தழைஞ்சி வந்ததும் இடம் பார்த்து எடுத்து நட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதெல்லாமே பதியம் போட்ட குச்சி தான், ரோஜா குச்சி. இது செம்பருத்தி. எல்லாமே தளிர் விட்டு வந்திருக்கு. வந்த உடனே எடுத்து நட்டுறலாம். சுற்றி அப்படியே ரோஜா, தென்னங்கன்று எல்லாத்தையும் நட்டு சூப்பராக ஆக்கிடலாம். இதெல்லாம் இது கொய்யா மரம். இந்த குப்பை, இந்த மரக்கிளையெல்லாம் வெட்டி போட்டிருக்கோம். இது மக்குச்சுன்னா இது ஓரமாக அப்படியே எடுத்து வச்சுட்டு விறகுக்கு வச்சுக்கலாம் அந்த கட்டையெல்லாம். இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பை. பிளாஸ்டிக் குப்பை போட்டு எரிச்சிருவாங்க. அன்னன்னைக்கு குப்பைவே எரிச்சிருவோம். அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் தான், எப்படியும் 80 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு, தான் இறந்துட்டாங்க. அவங்க இருந்தாங்கன்னா இவ்வளோ குப்பைலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாட்டிலோட இருக்காது. வச்சு எரிக்கணும். அடுத்த வாரம் வந்து தான் எரிக்கணும். இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் சென்னைக்கு போயிடுவோம். டெய்லரிங் வேலை வேறு இருக்குது கொஞ்சம், அதெல்லாம் முடிச்சிட்டாங்க தான். இங்கே ஆனால் நிம்மதியாக இருக்குது. நேற்று ஒரு பாம்பு பார்த்தோம். குரங்கு பட்டாளத்தை ஒரு 10-15 குரங்குக்கு மேலே இது இன்னமும் வருவாங்க. இப்போ பட்டாசு வெடிச்சா போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வேறு எதனா ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் செஞ்சுருவேன். இப்போ இந்த கீரையை பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீரையெல்லாம் பச்சையாகவே பிடுங்கி சாப்பிட்டுடுவோன்னு சொல்கிறாங்க. உண்மையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஸ்டாவில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன், ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக வீடியோ போடலாம். யூடியூப்லேயும் ஃபுல்லாக பார்க்கணுன்னா யூடியூப்பில் பார்த்துருங்க. கத்தாழை செடியும் அதுவும் ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து, இந்த ரோஜா பதியம் போட்டோம் பார்த்தீங்களா, அவங்க வீட்டிலேயே கொடுத்தாங்க. அது வந்து ஏன்னா இப்போ அந்த ரோஜா கட்டிங் எடுத்து வைக்கும்போது கத்தாழையில் நினச்சி தான் வச்சுருக்கேன். அதனால தான் நல்லா வேர் பிடிச்சிருக்கான்றது தெரில. நான் அது சக்ஸஸ் ஆகிருக்கா இல்லையான்னு, அது எவ்வளோ தூரம் அது வளர்ந்து வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வாரம் வந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம். ஊருக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டு தான், ஏன்னா இப்போ நாளைக்கு வேலை இருக்குது.
எல்லாத்தையும் தச்சு முடித்து கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வந்துட்டு தான் விநாயகர் சதுர்த்தி இங்கே வந்து கூட கும்பிட்லான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வீடியோ கேமராமேன் வந்து மைக்கை ஆட்டி விட்டாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தோம், தண்டமாக போயிடுச்சு. இதுலேயும் குரல் எப்படி வருதுன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளாக இப்போ மைக் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி ட்ரபுள் வருதான்றது தெரியல. அதே மாதிரி விதைலாம் வாங்கியிருக்கேன் தோட்டம் சிவா அண்ணன்கிட்டையும், அதுக்கப்புறம் தி அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோருன்னு சொல்லிட்டு அந்த பேஜ்லேருந்தும் வாங்கியிருக்கோம். அந்த விதையெல்லாம் காமிக்கிறேன். இப்போ எவ்வளோ நேரமாக இந்த சவுண்டு இருந்துச்சு தெரியுமா, ஒயின்னு. இப்போ தான் ஆஃப் ஆகிருக்கு. அதேமாரி இந்த பக்கம் இருக்கிற குப்பை இது எல்லாத்தையுமே உடனே அங்கே போயிடாதுங்க. ஏங்க அந்த குப்பையை காமிச்சே ஆகணுமா? இப்போ அந்த குப்பையெல்லாம் எங்கள் ஆயா இருந்தாங்கன்னா இந்த மாரி பிளாஸ்டிக் குப்பையே இருக்காதீங்க. இப்போ இந்த 2-3 மாதத்துல இவ்வளோ குப்பை சேர்ந்து போயிருக்குது. அந்த குப்பையெல்லாம் காஞ்சா பிறகு எரிச்சு விடணும். எரிச்சிட்டு ஏன்னா இங்கே எங்கேயும் குப்பை தொட்டிலாம் கிடையாது சிட்டி மாதிரி. நம்ம குப்பையை நாமளே இப்போ அடுப்பு எரிக்கும்போது ஒரு நாளைக்கும் எரிச்சு விட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா சேர்த்து வச்சு எரிப்பாங்க. தினமும் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. நேற்று வேற ஒரு பாம்பு வேறு வந்துச்சு. ஆள் இல்லாமல் இருந்ததுன்னா அணில் பாம்பு எல்லாமே இங்கே வந்து வீடாக இருக்காது. சரி வாங்க, விதை வந்து இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். நான் அதை சேர்த்து ஆட் பண்ணி போட்டு விட்றேன் உங்களுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் வீக்கில் என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த வளர்ச்சி எப்படி இருக்குது, அதுக்கு எதனா நம்ம இது பண்ணணும், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதை கேட்டு நம்ம பண்ணிக்கலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.